எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்னடி கல்யாணத்துக்கு போறோன்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது அக்கா ஆ. கல்யாணமே கோயில்ல தான்க்கா. ஓ அப்படியா? சரி வாங்க. சக்தி என்னடி இது? ஐயர் மட்டும்தான் இருக்காரு, யாரையுமே காணோம். வருவாங்கக்கா. பொண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரல, அதுக்குள்ள என்ன அவ்வளவு அவசரப்படுத்தின? அக்கா சுந்தர் வராரு. இவங்க என்ன இங்க? உன் ஃப்ரெண்டுக்கு இவங்களும் வேண்டப்பட்டவங்களா? இல்லக்கா, அது வந்து இப்ப கல்யாணங்கிறது என் ஃப்ரெண்டுக்கு இல்ல. என்ன சக்தி சொல்ற? உன் ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா வேற யாருக்கு? அது வந்து என்ன சக்தி சொல்லு. அது அப்போ சொல்லாம தான் கூட்டு வந்தீங்களா? நானே சொல்லிடுறேன். மீனாட்சி, உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எது? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? சக்தி என்ன சொல்றாரு இவரு? ஆமாங்கக்கா, அவர் சொல்றது உண்மைதான். உங்க கல்யாணத்துக்கு அவர் வீட்லயும் சரி நம்ம வீட்லயும் சரி எப்படியும் சம்மதிக்க மாட்டாங்கக்கா. அதனாலதான். அதுக்கு என்னை இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தமா நீ இப்படி பண்ண? இதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன் நீ நினைச்ச? கோபப்படாதக்கா, நான் இது சரின்னு சொல்லல. ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா இது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? மீனாட்சி, எமோஷன் ஆகாத. உன் கோபம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. நாம ஒன்றும் தப்பு பண்ணல. நம்ம காதலை வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ணணும்னு சொல்றீங்களா? அடுத்தவங்க பண்ணாலே என்னால இதை ஏத்துக்க முடியாது. நான் எப்படி இதுக்கு சம்மதிப்பேன்? சக்தி வா போலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, அவசரப்படாதக்கா. நீ நினைக்கிற மாதிரி அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களும் இதுக்கு சம்மதிச்சு கண்டிப்பா இது நடக்கிற காரியம் இல்லக்கா. ஆமாக்கா, அக்கா சொல்றதுதான் சரி. இன்னும் எத்தனை காலம்தான் நீ அடுத்தவங்களுக்காகவே வாழ போற? இனிமேலாவது நீ உனக்காக வாழுக்கா. ஓஹோ, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? இங்க யாருமே அவங்க இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தா அதுக்கு பேர் வாழ்க்கையும் கிடையாது. இங்க பாருங்க மீனாட்சி, ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க. ஊர் உலகத்துல யாருமே பண்ணாததா நீங்க பண்ண போறீங்க. உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆமாக்கா, அப்பா அம்மா கிட்ட நான் எடுத்து சொல்றேன். எங்க எல்லாரையும் விட ஓ மேல அவங்களுக்கு பாசம் அதிகம்க்கா. மாலையும் கழுத்துமா போய் நின்னா கண்டிப்பா அவங்க உன்னை ஏத்துப்பாங்க.
ஏய் என்னடி பேசுற? ச்சே, இந்த பொண்ணுங்களாம் ஏன் இப்படி சென்டிமெண்டல் இடியட்ஸா இருக்காங்கன்னே தெரியல. ப்ரோ கொஞ்சம் சும்மா இரு ப்ரோ. பெத்தவங்கள மதிக்காம அவங்கள தலைகுனிய வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னா அப்படிப்பட்ட புத்திசாலியா நான் இருக்க விரும்பல. நான் இடியட்டாவே இருந்துட்டு போறேன். இங்கே பார் மீனாட்சி, உன்னோட தயக்கத்தினால தான் நம்ம இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்படி நீ தேவையில்லாமல் தயங்கிட்டு இருந்தனா நம்ம எப்பவுமே ஒன்று சேர முடியாது. வேண்டாங்கிற பெத்தவங்க வைத்தறிச்சலோட சேர போற வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு இதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. என்ன சுந்தர், என்னாச்சு சக்தி? ஏன் மீனாட்சி ஒரு மாதிரியா இருக்காங்க? கௌதம், நாங்களாம் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டோம். அக்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு மீனாட்சி, ஏன் தயங்குறீங்க? இது ஒண்ணும் தப்பு கிடையாது. மனசுல சுந்தர நினைச்சிட்டு இன்னும் எவ்வளவு காலம் கஷ்டப்படுவீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க சந்தோஷமா சுந்தர கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். புரியுது மீனாட்சி, உங்க அப்பா அம்மாவை நினைச்சுதானே பயப்படுறீங்க. நானும் உங்க கூட வந்து அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இல்ல, என்னால முடியவே முடியாது. மீனாட்சி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்படி உட்காருங்க. சார், கல்யாணம் உண்டா இல்லையா? 2-3 முகூர்த்தத்துக்கு போக வேண்டியிருக்கு. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுது. ஐயரே, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ஆ சரி. என்னாச்சு? எல்லாரை விட இந்த கடவுளை நீ அதிகம் நம்புறவ. இப்போ இந்த அம்மன் சொன்னா நீ சம்மதிப்பல்ல? சாமி, கொஞ்சம் பூ போட்டு பார்க்கணும், வாங்க. அதுக்கு என்ன, பேஷா போட்டு பார்த்தலாமே. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரமலா அபர்ணா உமா பார்வதி காளி ஹனுமவதி சிவாத்ரேணி காத்யாயனி பைரவி சாவித்ரீம் நவயபராம் சுபகரீம் சாம்ராஜ் லக்ஷ்மிபிரதாம் ருத்ரூபீம் பிரதேவதாம் பகவதீம் ஸ்ரீராஜ் ராஜேஸ்வரீம். அம்பால மனசுல நல்லா வேண்டிட்டு எடுங்கோ. மஞ்சப்பூ வந்தா அம்பாள் நீங்க நினைச்ச காரியத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு அர்த்தம். சிகப்பு பூ வந்தா சம்மதிக்கலன்னு அர்த்தம். நல்லா வேண்டிட்டு எடுங்கோ. எடு மீனாட்சி. மீனாட்சி, எடுங்க மீனாட்சி. எடு எடு மீனாட்சி. மீனாட்சி, உன் அம்மனை நம்புறல்ல, எடு. அம்பாளே உத்தரவு கொடுத்துட்டா. பேஷா கல்யாணம் பண்ணுங்கோ. வாக்கா. இந்தாங்க ஐயரே. பேஷா இருங்கோ. ரொம்ப சந்தோஷம். டேய், எதுக்குடா 2000 ரூபாய் போடுற? ஐயரே, இங்க வாங்க. அந்த பொட்டலத்தை கொடுங்க. நீங்க போங்க. அந்த ஆளுக்கு ஏற்கனவே காசு கொடுத்துட்டேன் நானு. இதுக்கு தான் ப்ரோ, என் மீனுக்குட்டி எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். டேய், எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. என்ன ப்ரோ பண்றது? என் மீனுக்குட்டி கட்டிக்க போற நான் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறா. அவ அம்மன் சொன்னாதான் கேட்பா. அட வா ப்ரோ, வேலையை போய் பார்ப்போம் வா.
वक्रतुण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा महाकाय सूर्यकोटि समप्रभा नित्यं कुरु देवा सर्वदा स्वाहा ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते स्वंभोद्राय एकदन्ताय विघ्नविनाशिने शिवस्दाय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओम सोमाय स्वाहा ओम चंद्राय स्वाहा ओम अंगारकाय स्वाहा ओम राघवे नमः स्वाहा आई पराशक्ति சாமி சொல்லுங்க. தாங்க காணிக்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வாரம் காணிக்க செலுத்திட்டு வரீங்க. உங்கள மாதிரி நல்ல மனசோட உண்மையா வேண்டிக்கிறவங்களுக்கு கடவுள் எப்போ நல்லதே தான் செய்வாரு. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாவும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா அமையும். ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்போ நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்காக ஒரு காரியம் செய்றீங்களா? சொல்லுங்க சாமி, செஞ்சிடலாம். ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு ஜோடி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கடவுளை நம்பி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீங்க அவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓம் பூர்வஸ்வாஹா பிரஜாபதயே நமமா. நான் எப்படி சாமி? உங்க பொண்ணுக்கு சேரத நினைச்சு செய்யுங்களேன். கங்காகம் காஷி வையம் மகோதிகம். உங்கள மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவா வாழ்த்தனா அந்த கடவுளே வாழ்த்தன மாதிரி. சங்கத் ஷாலாபம் சிரோதா அர்ணவ சம்பவம் ஸ்வாஹா. யோசிக்காதீங்க, வாங்க. சரி வாங்க. ரூபேணாம் பிரதிமம் புதம் ஸ்வாஹா. மகாகணபதே நமோ நம ஸ்வாஹா. त्र्यंबकाय नमः स्वाहा. रुद्राय पशुपतये नमः स्वाहा. आदित्याय नमः स्वाहा. आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च स्वाहा. केतवे नमः स्वाहा. स्वाहा. रुद्राय स्वाहा. வாங்க, கொடுங்கம்மா. உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. உனக்கு என்னம்மா வயசாகுது? 21. இந்த தம்பி உனக்கு எத்தனை நாளா தெரியும்? 6 மாசமா. 21 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்த உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம 6 மாசம் பழக்கமான இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுவும் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம. இந்த காலத்துல ரொம்ப ஈஸியா காதலிச்சிடுறீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்பு? இத பாருமா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. தம்பி, நீயும் தான்பா. காதல் தப்பான விஷயம் கிடையாது. ஆனா அந்த காதல் காதலிக்கிற உங்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அந்த காதல் நல்ல காதல் கிடையாது. நீங்க இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு உடனே வந்திருக்க மாட்டீங்க. நீங்க இந்த முடிவெடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். வேற வழி இல்லாம தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா
உங்களை பெத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பெத்தவங்களுக்கு எத்தனை கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு, எவ்வளவு நம்பிக்கை, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டம், உங்களுக்காக எவ்வளவு அவமானம். இது அத்தனைக்கும் உங்கள மாதிரி பிள்ளைங்களோட கல்யாணம் தான் பதில் சொல்லும். பையனை பெத்தவங்களுக்கு வலி பெருசா தெரியாதுமா. ஆனா ஒரு பொண்ணை பெத்தவங்களுக்கு தான் வலி அதிகம். நீங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களால வெளியில தலை காட்ட முடியாது. யாருக்கிட்டையும் சிரிச்சு கூட இல்லம்மா, அழுது கூட பேச முடியாது. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லாதது. அப்புறம் அவங்க வாழறது வாழ்க்கையே இல்லை. இந்த உலகம் அவங்கள பார்க்குற பார்வை இருக்கே, உடம்புல ஒட்டு துணி இல்லாம அம்மனமா இருக்கிற மாதிரி தோணும். அவங்க நிழலே அவங்கள அருவருப்பா பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனை யார் வேணா எப்படி வேணா ஏமாத்தலாம். அவங்க நம்பிக்கைய யார் வேணா செதைச்சிடலாம். ஆனா அது தான் பெத்த பிள்ளைங்களாலே செதைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? உங்களுக்கு நான் இப்ப சொல்றது புரியாதுமா. எங்க வயசுல வந்து நிற்கும் போதுதான் அந்த வலி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்றது சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உங்க விருப்பம். ரெண்டு பேரும் நல்லா இருங்க. சாதகே நல்ல அம்பால வேண்டிண்டோ மனசார பொண்ணு கழுத்துல மாங்கல்யத்தை கட்டுங்கோ. ஜாதவே திசே நுவா மசோம மராதி யதோனிதா திவேதா மனப்பரிதுர்கா நிவிஸ்வா க்ஷாமக் தேவோ அதிமுரிதா தைக்யமே ராம் சிவராம் தப்கா ஜந்தீம் வைரோஜனீம் கர்மபலே சித்தாம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. நீங்க எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாணம்ங்கிறது இப்படி நடக்கணும். இந்த கல்யாணம் நடந்தா எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரிதான் உங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. கல்யாணம்ங்கிறது நானும் சுந்தரம் மட்டும் சந்தோஷப்படுற விஷயம் இல்ல. எங்க குடும்பம், உங்க குடும்பம், இப்படி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுறதுதான். நானும் சுந்தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கௌதம், உங்களை ஏமாத்திட்டேனோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்தது. ஆனா நீங்க கல்யாண மாலையோட வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் குற்ற உணர்ச்சி சுத்தமா மறைஞ்சு போச்சு. ஆனா நான் எதிர்பார்த்தது இது இல்ல கௌதம். எல்லாரும் சம்மதத்தோட நடக்கிற எங்க கல்யாணத்துக்கு நீங்க வந்து வாழ்த்தணும். அதுதான் கௌதம். என் தங்கச்சி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சக்தி,
நீ செஞ்சது சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. நம்ம வீட்ல எல்லாரையும் விட நீதான் நிதானமா சரியா முடிவு எடுப்ப. ஆனா இப்ப ஏன் சந்தோஷத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க ஏன் சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் உங்க வாழ்க்கையை பார்க்கறது தப்பா சக்தி? அம்மா அப்பாவோட சந்தோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் தங்கச்சிங்க உங்க எதிர்கால வாழ்க்கையே ரொம்ப முக்கியம். சுந்தரம் எனக்கு பிடிக்கும், நான் அவரை மனசார விரும்புறேன், அது எதையும் நான் மறுக்கல. ஆனா இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துப்பேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? மாலையும் கழுத்துமா போய் நின்னா பெத்தவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்றீங்களே, ஏத்துக்கலனா வாழ்க்கை ஃபுல்லா அந்த வலியோட உங்க அக்கா நான் வாழணுமா? என்னால முடியாது சக்தி, முடியவே முடியாது. சுந்தர், நீங்க என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அத நான் மறுக்கல. நம்ம கல்யாணங்கிறது எல்லாரும் வாழ்த்துற மாதிரி ஒரு கல்யாணமா இருக்கணும்.